ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சுவையான பச்சைப்பயிறு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். மூங் தால் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வாங்க. எப்படி வரும்? பச்சைப்பயிறு 250 கிராம் எடுத்திருக்கேன். கருவேப்பிலை 2 கொத்து எடுத்திருக்கேன். மல்லித்தலை 2 கொத்து, கல்லுப்பு 100 கிராம், கடலெண்ணெய், குருமிளகு 5 பச்சை மிளகா, வரமிளகா, சின்ன வெங்காயம் 20 வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், 1 ஸ்பூன் நெய், ஜீரகம் 1 ஸ்பூன், 1 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 5 பல் பூண்டு, மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன், 1 தக்காளி. பச்சைப்பயிறு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கங்க. 1/4 கிலோ பச்சைப்பயிருக்கு 1 லிட்டர் தண்ணி ஊற்றணும். இப்போ பச்சைப்பயிறு இந்த குக்கரில் ஆட் பண்ணிடலாம். குக்கரில் போட்டு இது 3 விசில் விட்டு எடுக்கணுங்க. தண்ணி வந்து 1 லிட்டர் தண்ணி இதில் ஆட் பண்ணியிருக்கிறேங்க. 3 விசில் விடலாம், நல்லா வெந்துடும். இப்போ இந்த தண்ணி கூடயே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஒரு தக்காளி இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடி நம்ம 3 விசில் விட்டு எடுத்துக்கலாங்க. இப்போ வந்து குக்கரில் 3 விசில் வந்துருச்சுங்க. இதை எடுத்து நம்ம மாற்றி வச்சிடலாம். இப்போ தாளிச்சிடலாம். இப்போ கடாய் சூடாயிருச்சுங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிருச்சுங்க, ஜீரகம் இதில் போட்டுக்கலாம். இப்போ ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பூண்டு வந்து ஓரளவுக்கு வெந்தோடனே நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த சின்ன வெங்காயத்தை இதில் போட்டுடலாங்க. இப்போ பாதி வெங்காயம் வந்து பாதி வணங்கி வந்துருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற பச்சை மிளகாய் இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வரமிளகாய் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் வந்து 3/4 பதத்துக்கு வணங்கி வந்துருச்சுங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவேப்பிலை சேர்த்திக்கலாம். இந்த குருமிளகை மட்டும் மிக்சியில் போட்டு பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க.
இப்போ வெங்காயம் வந்து நல்லா செவந்து பொன்னிறமாக ப்ரௌன் கலரில் ஆகி வந்துருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த கொத்தமல்லி பொடி இதில் ஆட் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி பொடி எப்பவுமே கொஞ்சம் எண்ணெயில் போட்டு வறுத்து தான் சேர்க்கணும், இல்லைன்னா பச்சை வாசம் அடிக்கும் குழம்புல. மஞ்சத்தூள், இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம பருப்பு எப்படி வெந்திருக்குதுன்னு பார்த்துடலாங்க. பருப்பு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. தண்ணி கரெக்டான அளவு அதில் இருக்குது. 1 லிட்டர் தண்ணி தான் வச்சோம். இப்போ வந்து பருப்பு இந்த அளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சுங்க. நல்லா குழஞ்சிருச்சு. நான் 3 விசில் தான் விட்டேன். இப்போ இந்த கரண்டியில் வந்து நல்லா இப்படி பண்ணோம்னா பருப்பு வந்து உடஞ்சி போயிருங்க. மத்தெல்லாம் போட தேவையில்லை, கரண்டிலே இப்படி பண்ணோம்னா நல்லா உடஞ்சி வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாங்க. பருப்பை நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோங்க. அடுப்பை பற்ற வச்சு இந்த பருப்பு எடுத்து இதில் வச்சிடலாம். தாளித்து வச்சுருக்கிற இந்த தாளிப்பு எடுத்து இதில் சேர்த்திக்கலாம். இப்போ இதில் சேர்த்து நல்லா கலக்கி விட்டுறலாங்க. இப்போ வந்து கல்லுப்பு வந்து கடைசியில் சேர்த்திருக்காங்க நம்ம எடுத்து வச்சுருக்கிறது. ஒரு 2 நிமிஷம் இந்த பருப்பை அடுப்பில் வச்சு ஒரு கொதி விட்டுறலாங்க. இப்போ பருப்பு நல்லா கொதிச்சிருச்சுங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொத்தமல்லி தழை இதில் சேர்த்துறோங்க. கொத்தமல்லி தழையை சேர்த்து நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. அப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற நெய், 1 ஸ்பூன் நெய் எடுத்து வச்சுருக்குறேங்க. இந்த நெய் தான் இந்த பருப்புக்கு டேஸ்ட்டு எடுத்து கொடுக்குறதுங்க. இந்த பருப்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியானது, உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. வாரத்துக்கு 2 நாள் வந்து இந்த பருப்பை உணவில் சேர்த்துக்கணுங்க. உடம்புக்கு வந்து ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கக்கூடியது. கர்ப்பிணிகளுக்கு, குழந்தைங்களுக்கு எல்லாருமே எடுத்துக்கலாம். ரொம்ப சிறந்த ஒரு உணவு. ஃபைபர் கண்டென்ட் அதிகமாக இருக்குதுங்க இந்த பருப்பில். இதில் மருத்துவ குணம் அதிகமாக இருக்குது. அதனால் இது வந்து உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உணவு. இது வாரத்தில் 2 நாள் உணவில் எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க, பருப்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.